ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா ஐடி ஜாப் வேலை தேடுறவங்களுக்கு, அப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தான். ஆமாங்க, இந்த வீடியோவில் 50 இன்டர்வியூ ரிலேட்டடான சென்டென்சஸ், முக்கியமாக ஐடி ஜாப் ரிலேட்டடாக நான் இதில் லிஸ்ட் பண்ண போகிறேன். இந்த 50 சென்டென்சஸுமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன், அதாவது எனக்கு வேலை அனுபவம் இல்லை அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் அ ஃப்ரெஷர். ஐ எம் அ ஃப்ரெஷர். ஸோ ஃப்ரெஷர்னால் நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வேலை தேட வந்திருக்கேன், எனக்கு எந்த அனுபவமும் இல்லை, இல்லைனா நான் படித்து முடிச்சிருக்கேன், வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும். ஐ எம் அ ஃப்ரெஷர். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ கம்ப்ளீட்டட் மை பிஇ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். பிஇ இல்லைன்னா பிடெக், எம்டெக் இது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ கம்ப்ளீட்டட் மை எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் அ பேச்சுலர் டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்ககிட்ட பேச்சுலர் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு பைத்தான் ஜாவா தெரியும். அதாவது பைத்தான் ஜாவான்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ப்ரொஃபிஷியன்ட் இன் பைத்தான் அண்ட் ஜாவா அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ப்ரொஃபிஷியன்ட் இன் பைத்தான் அண்ட் ஜாவா. ஐ எம் ப்ரொஃபிஷியன்ட் அப்படின்னா நான் கை தேர்ந்தவன், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற அர்த்தம் வரும். நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அ ஜாப். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரெஸ்யூமே இதில் இணைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதாவது ஒரு இமெயில் அனுப்ப போகிறீங்க, அதில் என்னுடைய ரெஸ்யூமே இதில் இணைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லலாம்? மை ரெஸ்யூமே இஸ் அட்டாச்ட் அப்படின்னு சொல்லலாம். மை ரெஸ்யூமே இஸ் அட்டாச்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரப்போகிற சென்டென்சஸ் எல்லாமே ஒரு ஹச்ஆர் இன்டர்வியூ, அதாவது ஒரு ஃபோன்லேயோ இல்லை நீங்கள் போகும்போது ஒரு ஜென்ரலான டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் இப்போ நான் சொல்லப்போனேன். வாங்க பார்க்கலாம். எனக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்ய ஆசையாக இருக்குது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, என்னோடய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ. ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வாய்ப்பு. சரிங்களா? லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டினா வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாப் ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை இது எனக்கு ஒத்து வர மாதிரி இருக்குது அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஜாப் ரோல் இஸ் வெரி அப்பீலிங் டு மீ. அப்பீலிங் அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னைய கவருது அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ திஸ் ஜாப் ரோல் இஸ் வெரி அப்பீலிங் டு மீ. ஜாப் ரோல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாப் இருக்கும் இல்லையா, ஒரு ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் பண்ணுறப்ப டைட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் ஜாப் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த டெஸ்கிரிப்ஷனில் அது என்ன மாதிரியான ரோல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். திஸ் ஜாப் ரோல் இஸ் வெரி அப்பீலிங் டு மீ அப்படின்னா ரொம்ப என்னைய கவருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் வரும். என்னோடய கெரியரை ஆரம்பிக்க ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அ பிளாட்ஃபார்ம் டு கிக் ஸ்டார்ட் மை கெரியர் அப்படின்னு சொல்லலாம். கிக் ஸ்டார்ட் அப்படின்றது என்னன்னா, வண்டியில் கிக் ஸ்டார்ட்னு சொல்லுவோம்ல. ஸோ கிக் ஸ்டார்ட் அப்படின்றது எப்படி வண்டியில் கிக் ஸ்டார்ட் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுமோ, அதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அ பிளாட்ஃபார்ம் டு கிக் ஸ்டார்ட் மை கெரியர். ஸோ கெரியர் அப்படின்றது நம்மளோட வேலை வாய்ப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு, இன்டர்வியூ எப்போ அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? வென் இஸ் த இன்டர்வியூ. வென் இஸ் த இன்டர்வியூ அப்படின்னா எப்பொழுது, இன்டர்வியூ எப்போ அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் ஷிஃப்ட்டா, ஈவினிங் ஷிஃப்ட்டா, நைட் ஷிஃப்ட்டா. ஸோ அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் பற்றி நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கேட்கலாம். வாட் ஆர் த ஒர்க்கிங் ஹவர்ஸ். வாட் ஆர் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்புறம் ஒரு ஹச்ஆர்டையோ இல்லை நீங்கள் ரெக்ரூட்டர் உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி கேட்கணும். என்னன்னா, கொஞ்சம் அந்த விவரங்களை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, குட் யூ ப்ளீஸ் ஷேர் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குட் யூ ப்ளீஸ் ஷேர் த டீட்டெயில்ஸ்னால் அந்த விவரங்களை எனக்கு
ஷேர் பண்ண முடியுமா, அதாவது பகிர்ந்துக்க முடியுமா, எய்தர் இமெயில் வழியாவோ இல்லை வாய் வழியாவோ எப்படியோ வந்து அதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ குட் யூ ப்ளீஸ் ஷேர் த டீட்டெயில்ஸ். இப்போ நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் சப்மிட்டட் மை அப்ளிகேஷன். ஐ ஹாவ் சப்மிட்டட் அப்படின்னா சப்மிட் பண்ணிட்டேன். மை அப்ளிகேஷன் என்னுடைய அப்ளிகேஷனை. ஐ ஹாவ் சப்மிட்டட் மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிமோட் ஒர்க்குன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஆஃபீஸ்க்கு போகாமல் ரிமோட்டில் இருந்தே ஒரு சில ஜாபெல்லாம் பண்ண முடியும். அதாவது வீட்டில் இருந்தே கூட நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். வீடு அப்படின்றத விட நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ரிமோட்டில் ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஓப்பன் டு ரிமோட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஓப்பன் அப்படின்னா நான் தயாராக இருக்கிறேன். ரிமோட் ஒர்க்னா எங்கேருந்து வேணாலும் வேலை செய்ய, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை ஆஃபீஸ் இல்லாமல் வெளியே இருந்து வேலை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஓப்பன் டு ரிமோட் ஒர்க். இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியல, நீங்கள் கேட்கணும், நான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். அது எப்படி கேட்கலான்னா, மே ஐ நோ த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், மே ஐ நோ த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்து நான் வீட்டில் இருந்தே வேலை செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதை நீங்கள் இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, கேன் ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம், கேன் ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் ஹச்ஆர்ட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நான் நேரில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இல்லைனா என்னால் முடியும், நேரில் வந்து பண்ண முடியும் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் அவைலபிள் ஃபார் அன் இன்பர்சன் இன்டர்வியூ. ஐ எம் அவைலபிள் ஃபார் அன் இன்பர்சன் இன்டர்வியூ. ஸோ இங்கே இன்பர்சன் அப்படின்றது நேரடியாக அப்படின்ற அர்த்தம் வரும். இன்பர்சன் இன்டர்வியூனா நேரடியாக போய் நான் இன்டர்வியூ பண்ண தயாராக இருக்கிறேன், இல்லை என்னால் முடியும் அப்படின்ற அர்த்தம் வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் எப்படி சொல்லணும், நான் நல்ல சவாலான ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ எம் சீக்கிங் எ சேலஞ்சிங் ரோல். சீக்கிங் அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் தெரியும்ல, தேடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் சீக்கிங் எ சேலஞ்சிங்னா நல்ல ஒரு சேலஞ்சிங்கான வேலையை வந்து தேடிட்டுருக்கேன். ரோல் அப்படின்றது இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ரோல், அதாவது நீங்கள் சீனியர் ஜூனியர்ன்ற மாதிரி டெஸ்டரு ப்ரோக்ராமர் இந்த மாதிரி ரோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ சேலஞ்சிங் ரோல்னால் நான் ஒரு நல்ல சவாலான ஒரு ரோலை வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? என் திறமை மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் கான்ஃபிடென்ட் இன் மை எபிலிட்டிஸ். ஐ ஆம் கான்ஃபிடென்ட் இன் மை எபிலிட்டிஸ் அப்படின்னா என்னுடைய திறமை. எபிலிட்டிஸ் அப்படின்றது திறமைகள். என்னோட திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வேலைக்கு நான் பொருத்தமாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ பிலீவ் ஐ எம் அ குட் ஃபிட் ஃபார் திஸ் ரோல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஐ பிலீவ் ஐ எம் அ குட் ஃபிட் ஃபார் திஸ் ரோல். இந்த ரோலுக்கு நான் கரெக்டான ஃபிட்டாக இருப்பேன் அப்படின்ற அர்த்தம். இப்போ நீங்கள் ரெக்ரூட்டர்கிட்ட வந்து கேட்கணும், என்னோட இன்டர்வியூ டயத்தை கொஞ்சம் மாற்றி வைக்க முடியுமா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? குட் யூ ப்ளீஸ் ரீஸ்கெடியூல் மை இன்டர்வியூ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். குட் யூ ப்ளீஸ் ரீஸ்கெடியூல் த இன்டர்வியூ. இந்த ரீஸ்கெடியூல் அல்லது ரீஸ்கெடியூல் ரெண்டுமே ப்ரொனவுன்சியேஷன் ஓகே தான். ஸோ குட் யூ ப்ளீஸ் ரீஸ்கெடியூல் அப்படின்னா அந்த ஸ்கெடியூலை மாற்றி வைக்க முடியுமா. ஸ்கெடியூல் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைமில் செட் பண்ணுறது. அதாவது 4 to 5 உங்களுடைய இன்டர்வியூ டைம் அப்படின்றத இப்போ 4 மணிக்கு என்னால் முடியாது, நாளைக்கோ இல்லைன்னா ஒரு மணி நேரம் தள்ளி வைங்க, இல்லை சீக்கிரம் வைங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணுன்னா குட் யூ ப்ளீஸ் ரீஸ்கெடியூல் த இன்டர்வியூ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற சென்டென்சஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவர்கிட்ட பேசக்கூடியதாக இருக்கும். எப்படின்னா அது ஃபோனில் இருக்கலாம், இல்லைனா இன்பர்சன் நேரடியாக போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா கூட இருக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ப்ராப்ளம் சால்விங் நல்லா வரும் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ எக்ஸல் இன் ப்ராப்ளம் சால்விங். ஐ எக்ஸல் இன் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி நான் எதையும் சீக்கிரமாக கற்றுப்பேன் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் அ குவிக் லேர்னர். ஐ எம் அ குவிக் லேர்னர் அப்படின்னு சொல்லலாம். குயிக்காக லேர்ன் பண்ணிடுவேன் அப்படின்ற அர்த்தம். நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். முக்கியமாக இந்த காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் மெனி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஐ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் மெனி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட்டுகளை சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு புது டெக்னாலஜிகளை கற்றுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஈகர் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ். ஐ எம் ஈகர் அப்படின்னா ஆர்வமாக. ஐ எம் ஈகர் டு லேர்ன் அப்படின்னா கற்றுக்க,
வந்து ஆர்வமாக இருக்கேன். நியூ டெக்னாலஜிஸ், புது டெக்னாலஜிகளை. ஐ ஆம் ஈகர் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்கில்லோ டெக்னாலஜியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டீப் அண்டர்ஸ்டாண்டிங்னா நல்லா தெரியும், நல்லா டீப்பாக தெரியுன்ற அர்த்தம் வரும். ஐ ஹாவ் அ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஐ ஹாவ் அ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் AI technologies. I have a deep understanding of any other skill set. நீங்கள் அந்த இடத்துல என்ன வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதே இது வேறு விதமாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் நல்லா தெரியும் அப்படின்றத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ப்ரொஃபிஷியன்ட் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஊப்ஸ், அதாவது OPS, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ ஐ ஆம் ப்ரொஃபிஷியன்ட் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ப்ரொஃபிஷியன்னா நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதாவது கை தேர்ந்தவன் அப்படின்ற அர்த்தம் வரும். இப்போ நீங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ், காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதை நிறையா ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன வெப்சைட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சின்ன ஆப் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோன்னு அர்த்தம் வரும். ஸோ இதை சொல்லணும், என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது காட்டுறதுக்கு அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் அ போர்ட்ஃபோலியோ டு ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அ போர்ட்ஃபோலியோ அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்டுகள் அடங்கிய ஒரு சின்ன தொகுப்பு. ஸோ ஐ ஹாவ் அ போர்ட்ஃபோலியோ டு ஷோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, எனக்கு கோடிங் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் பேஷனேட் அபவுட் கோடிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் பேஷனேட் அபவுட் கோடிங் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதுதான் பேஷன் அப்படின்ற அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு, எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ ஹாவ் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ எதை கம்யூனிகேட் பண்ணணுன்னாலும் என்னால் ஸ்ட்ராங்காக ஈஸியாக வந்து அதை சொல்ல முடியும் அப்படின்ற அர்த்தம். ஸோ இங்கே கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது பேச்சு திறமை. ஸோ என்னால் நல்லா பேச முடியும், நல்லா பேச்சு திறமை இருக்குது அப்படின்ற அர்த்தம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் எதையும் திட்டமிட்டு நுணுக்கமாக செய்வேன் அப்படின்னு சொல்லணும். திட்டமிட்டு, அதாவது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் வெரி ஆர்கனைஸ்ட் அண்ட் டீட்டெயில் ஓரியன்ட். ஐ எம் வெரி ஆர்கனைஸ்டு. ஸோ இந்த ஆர்கனைஸ்டு அப்படின்றது என்னன்னா, இப்போ ஜென்ரலாக ஆர்கனைஸ் அப்படின்றது என்னது? கரெக்டாக எடுத்து வைக்கிறது. கரெக்டாக? ஸோ இங்கே ஐ எம் வெரி ஆர்கனைஸ்ட்னால் நான் எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி செய்வேன். அண்ட் டீட்டெயில் ஓரியன்ட் அப்படின்னா எல்லாத்தையும் ப்ராப்பராக டீட்டெயில்டாக ஆர்கனைஸ் பண்ணுறவன், நான் எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி வேலை பார்க்குறவன் அப்படின்ற அர்த்தம் வரும். நெக்ஸ்ட்டு, நான் புது சூழலுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரம் பழகிடுவேன் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ கேன் அடாப்ட் டு நியூ என்வைரான்மெண்ட் குவிக்லி அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் அடாப்ட் டு நியூ என்வைரான்மெண்ட் குவிக்லி. குவிக்காக நான் அடாப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்றது நான் சீக்கிரம் பழகிக்குவேன் அப்படின்ற அர்த்தம். நெக்ஸ்ட்டு, நான் எல்லோரோட சேர்ந்து ஒத்துமையாக வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த எல்லாருடன் அப்படின்றது இங்கே ஒரு டீம் அப்படின்ற அர்த்தம் வருது. சரிங்களா? ஸோ இங்கே சிம்பிளாக இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் அ கிரேட் டீம் பிளேயர். ஐ எம் அ கிரேட் டீம் பிளேயர் அப்படின்னா நான் டீமோட சேர்ந்து ஒத்துமையாக ப்ராப்பராக வேலை செய்வேன் அப்படின்ற அர்த்தம் வரும். நெக்ஸ்ட்டு, நான் தொடர்ந்து புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வேல்யூ கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ வேல்யூ கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்னா தொடர்ந்து புதுசாக கற்றுக்கிறத எனக்கு ஆர்வம் அதிகம், ரொம்ப பிடிக்கும். ஐ வேல்யூ கண்டினியூஸ் லேர்னிங். நெக்ஸ்ட்டு, என்கிட்ட ஒரு GitHub ப்ரொஃபைல் இருக்குதுன்னு சொல்லணும். GitHub அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படாதவங்க GitHubன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் அ GitHub ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அ GitHub ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என்கிட்ட நல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸும் இருக்குதுன்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் குட் டெக்னிக்கல் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஐ ஹாவ் குட் டெக்னிக்கல் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என்னால் வேலை பளு, அதாவது ஒர்க் ப்ரெஷரை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ கேன் ஹேண்டில் ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் ஹேண்டில் ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ்.
ஐ கேன் ஹேண்டில் ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது யூஸ்வலாக வந்து இன்டர்வியூ வந்து முடிஞ்சு வெளியேறப்போ வந்து இதை சொல்லுவாங்க. நான் உங்களோட சேர்ந்து வேலை செய்ய ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ. நான் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்ய ஆர்வமாக உள்ளேன் அப்படின்ற அர்த்தம் வரும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் டீமில் சேர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹாப்பி டு ஜாயின் த டீம் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஹாப்பி டு ஜாயின் த டீம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹச்ஆர் கூட திரும்ப டிஸ்கஷன் பண்ணுறது. அதாவது இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ யூஸ்வலி ஹச்ஆர் இன்டர்வியூ போகும். அங்கே தான் வந்து நீங்கள் இந்த கம்பெனி கல்ச்சரு, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். இதை வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கம்பெனி கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு கொஷின் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த கம்பெனி கல்ச்சர்? வாட் இஸ் த கம்பெனி கல்ச்சர்? சிம்பிள். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் இப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் உடனே வேலையில் சேர்றதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் அவைலபிள் டு ஸ்டார்ட் இம்மீடியட்லி. நான் இம்மீடியட்டாக வேலையில் ஜாயின் பண்ண, வேலையை தொடங்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? வாட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் இஸ் ப்ரொவைடட் அப்படின்னு கேட்கலாம். வாட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் இஸ் ப்ரொவைடட் அப்படின்னா எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பீங்க அல்ல கொடுக்கப்படும் அப்படின்ற அர்த்தம் வரும். நான் தோராயமாக வேலையில் எப்போ சேர வேண்டியது இருக்கும் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். வாட் இஸ் த டென்டேட்டிவ் ஜாயினிங் டேட் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் த டென்டேட்டிவ் ஜாயினிங் டேட்? ஸோ இந்த டென்டேட்டிவ் அப்படின்றது ஒரு டெம்பரரி, நிலையில்லாத ஒரு டேட். இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், ஒரு மாதம் கழிச்சு இருக்கலாம். ஸோ டென்டேட்டிவ் ஜாயினிங் டேட் அப்படின்றது ஒரு தோராயமாக எப்போ ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பதில் எப்போ வரும்னு நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இங்கிலீஷில் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? வென் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் அ ரெஸ்பான்ஸ்? இது ஹச்ஆர்கிட்ட இல்லை ரெக்ரூட்டர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். வென் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் அ ரெஸ்பான்ஸ்? நான் பதில் எப்போ வரும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அர்த்தம். இந்த வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு இன்டர்வியூன்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை நீங்கள் ஹச்ஆர்கிட்ட சொல்லலாம், இல்லைனா இன்டர்வியூவர்கிட்ட கூட சொல்லலாம். இப்போ ஹச்ஆர்கிட்ட வந்து நான் அடுத்த வாரம் உங்களை ஃபாலோ அப் பண்ணிக்கிறேன், தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஃபாலோ அப் நெக்ஸ்ட் வீக். ஐ வில் ஃபாலோ அப் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம 50 சென்டென்சஸ் கவர் பண்ணியிருக்கோம். டெஃபினெட்லி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐடி ஜாப் தேடுறவங்களுக்கு, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு. ஸோ உங்களை மாதிரியே இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஐடி ரிலேட்டட் கண்டென்ட், இங்கிலீஷ் கண்டென்ட் நிறையா வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.